அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலத்தில் 3 வாகனங்கள் மீது லாரி மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மீது லாரி மோதியிருக்கிறது. கட்டுப்பாட்டை இழந்த லாரியானது 3 வாகனங்கள் மீது மோதியிருக்கிறது. கண்டெய்னர் லாரி மோதி கார் அப்பளம் போல நொறுங்கி இருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலையில் 4 வாகனங்கள் விபத்துக்குள்ளானதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வினோத். கள நிலவரம் என்ன, விரிவான தகவல்கள்? சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த சாலை விபத்தின் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் உத்தம சோழபுரம் பகுதியில் இன்று காலை கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி ஒன்று முன்னே சென்று கொண்டிருந்த டிராக்டர் மீது மோதியதில் விபத்துக்குள்ளானது. அதிவேகமாக வந்த லாரி அந்த டிராக்டர் மீது மோதியதில் அதற்கு முன்னே சென்று கொண்டிருந்த 2 வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் ஒருவர் பலியாகி இருக்கிறார். இது மட்டுமில்லாமல் அந்த காரில் பயணம் செய்த நபர்களையும் அங்கிருந்த போலீசார் உடனடியாக பத்திரமாக மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இந்த விபத்து காரணமாக சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. முதற்கட்டமாக அங்கு வந்த போலீசார் உடனடியாக அந்த விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தினார்கள். தொடர்ந்து தற்போது போக்குவரத்தும் தற்போது சீர் செய்யப்பட்டு வருகிறது. விபத்து குறித்தான தகவல்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.